சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திரு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு சில பேருக்கு பாஜகவில் கிடைக்கல, காங்கிரஸில் கொடுத்துட்டாங்க. ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, உழைச்சவங்க சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. தாவேக்கால சில பேருக்கு கிடைக்கல, குறிப்பாக சொல்லணும் OBM பாலாஜி இவங்களுக்குலாம். ஸோ ஒரு லிஸ்ட் எடுத்து பேசணும் அப்படின்னா சார், இந்த முக்கியமான கேண்டிடேட்ஸ் கிடைச்சிருக்க வேண்டியவங்களுக்கு ஏன் கிடைக்கல? நீங்கள் சபரீசன்கிட்ட ஒரு நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன ஃபார்முலா வச்சுருக்கீங்க? இப்போ வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எதை சொல்லி வாக்கு கேட்பீர்கள்? அப்போ அவர் சபரீசன் சொல்கிறார், எங்கிட்ட சில டெக்னாலஜிஸ் இருக்குது, எங்கிட்ட சில வியூகங்கள் இருக்குது, ஐடியாலஜிகள், எங்களிடம் சில டேட்டாஸ் இருக்குது. ஏதோ கார்ப்பரேட் முதலாளியை போல் பேசுகிறார், கட்சி தலைவரை போல் பேசுகிறார். ஏன்னா அவர் ஒரு கார்ப்பரேட் முதலாளி. இப்போ நிறுத்தின சமூகம் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த நயினார் நாகேந்திரன் என்ன நினைக்கிறாரு? KT ராகவன் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணாமலை நம்மளை அரசியலே இல்லாமல் 2-3 வருடம் நம்மளை பழிவாங்கியவரே அண்ணாமலை தான். பதவியில் இருந்த காலத்தில் அத்தனை ஆதரவாளர்களை உருவாக்கியிருக்காங்க. தேடப்படுகிற குற்றவாளிகள் பூரா அங்கே தலைவராக இருக்கான். பாஜக யார் உள்ளே வரணும் வரக்கூடாது என்பதை பாஜக ஆட்களை வைத்தே பட்டியலை முறியடிக்கிறேன்னு. நீங்கள் எடப்பாடியுடைய செல்லப்புள்ள தான் இப்போ நயினார், எடப்பாடியுடைய செல்லப்புள்ள. அப்போது எடப்பாடி இந்த நபர்கள் வராமல் பார்த்து கொண்டதில் இந்த மூவர் கூட்டணிக்கு பெரும்பங்கு உண்டு. இப்போ இதுதான் அரசியல். அப்போது எடப்பாடியோட சித்து விளையாட்டு புரியுதா? ஒரே கல்ல ஒரு மாங்காய் அடிக்க முடியும், ஆனால் எடப்பாடி ஒரே கல்ல பல மாங்காய் அடிக்கிறார். அதில் வந்து ஜோதிமணி அவர்கள் வந்து அறியப்பட்ட ஒரு காங்கிரஸ். அதில் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுத்தது ஓகே, பட் நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லையே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க. யாரை குறிப்பிடுறாங்க? இந்த வேட்பாளர் தேர்வு டெல்லிக்கு ராகுல்கிட்ட ஃபைனலுக்கு போகுது. ராகுலுக்கு ஃபைனல்கிட்ட போகும்போது போய் அந்த லிஸ்ட்டு செல்வ பெருந்தகை தான் அனுப்புகிறாரு. அந்த லிஸ்ட்டு கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் இன்னொரு லிஸ்ட்டு போகுது. அந்த லிஸ்ட்டுக்காக பணம் கொடுத்த ஒரு லிஸ்ட்டு, 2 கோடி 3 கோடின்னு லஞ்சம் இல்லை கையூட்டு கொடுத்த லிஸ்ட்டு. இதையும் பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு, ரெண்டையும் கழிச்சு வீசிடுறாரு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே இந்த ஸ்டார் தொகுதி அப்படின்னு ஒன்று இருக்குன்னா ஸ்டார் வேட்பாளரும் இருப்பாங்க. ஸ்டார் வேட்பாளர்கள் மாதிரியே ரொம்ப அதிகம் எதிர்பார்த்த நபர்களுக்கு சீட்டு கிடைக்காமல் போயிருக்கும், பிரபலமான நபர்களுக்கு சீட்டு கிடைக்காமல் போயிருக்கும். அப்படி யார் யாருக்கெல்லாம் வந்து 2026 அதிகம் எதிர்பார்த்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கல, என்ன பின்னணி, அது விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். லிஸ்ட்டு போட்டால் பெருசாக போயிட்டே இருக்குது கட்சி வாரியாக. நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு சில பேருக்கு பாஜகவில் கிடைக்கல, காங்கிரஸில் கொடுத்துட்டாங்க. ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, உழைச்சவங்க சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. தாவேக்கால சில பேருக்கு கிடைக்கல, குறிப்பாக சொல்லணும் OBM பாலாஜி இவங்களுக்குலாம். ஸோ ஒரு லிஸ்ட் எடுத்து பேசணும் அப்படின்னா சார், இந்த முக்கியமான கேண்டிடேட்ஸ் கிடைச்சிருக்க வேண்டியவங்களுக்கு ஏன் கிடைக்கல? இந்த தேர்தல், இந்த ஜனநாயகம் பலநாயகம் தான் தீர்மானிக்குது. தேர்தலில் அந்த ஆளுங்கட்சி திமுக, அதிமுக, தாவேகா, இந்த காங்கிரஸ், இந்த கட்சிகளில் வேறு வேட்பாளர்களாக வருவதற்கே பணம் கொடுக்கணும். அப்போ இந்த இன்டர்வியூலாம் வைக்கிறாங்களே, அதெல்லாம் ஒரு கட்சி நடத்தினால் இன்டர்வியூ வைக்கணும், தீர்மானம் போடணும். இது ரெண்டுமே சம்பிரதாயத்திற்காக நடத்துவது தான் வழக்கம். அதிமுக, திமுக ரெண்டும் பிரதான ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. ஆளுங்கட்சியான திமுகவில் வேட்பாளர்கள், அதாவது வளமையான வேட்பாளர்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டார்கள். நீங்கள் சபரீசன்கிட்ட ஒரு நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன ஃபார்முலா வச்சுருக்கீங்க? இப்போ வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எதை சொல்லி வாக்கு கேட்பீர்கள்? அப்போ அவர் சபரீசன் சொல்கிறார், எங்கிட்ட சில டெக்னாலஜிஸ் இருக்குது, எங்கிட்ட சில வியூகங்கள் இருக்குது, ஐடியாலஜிகள், எங்களிடம் சில டேட்டாஸ் இருக்குது. ஏதோ கார்ப்பரேட் முதலாளியை போல் பேசுகிறார், கட்சி தலைவரை போல் பேசுகிறார். ஏன்னா அவர் ஒரு கார்ப்பரேட் முதலாளி. எப்படின்னா, கருணாநிதி இருக்கிற போது பிரசாந்த் கிஷோரை கருணாநிதி உள்ளேயே அனுமதிக்கலை. ஜெயலலிதா இருக்கிற பொழுது இந்த PK உள்ளேயே வர முடியல. இவர்களெல்லாம் காலம் முடிஞ்ச பிறகு வியூக வகுப்பாளர்கள்லாம் கிடையாது. அப்போ கிடையாது. நீங்கள் பிரசாந்த் கிஷோரை கொண்டு போய் சுனில் அறிமுகப்படுத்துகிறார் ஜெயலலிதாட்ட.
ஜெயலலிதா சில கேள்விகள் கேட்கும்போது பிகே திணறார். இந்த டேட்டாஸு வைத்திருக்கக்கூடிய நபர் திணறுகிறார். தேவையில்லை, நானே ஜெயிச்சுக்கிறேன், அனுப்பிச்சி விட்டார். அப்போ அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் இப்போ திமுகட்ட பேசிட்டு என்கிட்ட வந்திருக்கீங்க, திமுகட்ட பேசிட்டு என்கிட்ட வந்திருக்கீங்க, திமுகவுடைய டேட்டாஸ் பூரா உங்கள்கிட்ட இருக்கு. ஏன் டேட்டாஸும் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா, இது ரெண்டையும் யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு பயன்படுத்துவீங்க. இதை ஜெயலலிதா சொன்ன வாரம் அதை அப்பவே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்பவே கால்குலேட் பண்ணிடுச்சு. இப்போ இன்னொரு உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன். ஆதவர்ஜுனா விசிகாவுக்கு வந்தார்ல, வந்த பிறகு இந்த டேட்டாஸை பூராத்தையும் வாங்குறாரு. எல்லா கட்சிக்குமா? எல்லா கட்சியும் எப்படி கொடுப்பாங்க? விசிகா உட்காந்து விசிகா டேட்டாஸை விசிகா டேட்டாவை வாங்குறாரு. அவ்வளோ யார் நகர செயலர், ஒன்றிய செயலர், கிளை செயலாளர், அந்த ஃபோன் நம்பரு, ஊர், பேர், வீதி, அவர் ஜெயிச்சது எல்லாத்தையும் எடுக்கிறார். திரும்பவும் அவர் கொடுத்து, அவர் கொஞ்சம் டேட்டா என்ட்ரி பண்ணக்கூடிய திறமையான நபர், இவர்கிட்ட கொடு, நம்ம கட்சி வளர்ப்பதற்கு இது பயன்படும். அந்த சிடியோட போய் எங்கே போய் சேர்ட்டாரு? எங்கே? டிவிக்கு போயிட்டாருங்க. இந்த டேட்டாவோட போயிட்டாரா? அப்போ டேட்டாவை வீட்டில் வச்சுட்டா போவார்? ஏங்க, ஆதவர்ஜுனா எவ்வளோ கில்லாடி ரங்க. திருமாகட்சியினுடைய கிளை செயலாளர், அவருடைய ஃபோன் நம்பர், அவர் தேர்தல் நின்று, உள்ளாட்சி தேர்தலோ கவுன்சிலரோ நின்று எவ்வளோ ஓட்டு வாங்கினார், எம்பி எலெக்ஷனில் திரும்ப எவ்வளோ ஓட்டு வாங்கினார், இதிலிருந்து அது வரைக்கும் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் அடித்து ஏற்றி திருமாவுக்காக அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறேன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணார். யார்? ஆதவர்ஜுனா. பண்ணிவிட்டு அதை அங்கே வச்சுட்டு ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இவ்வளோ என்ன இதுக்கு பேர் பென்ட்ரைவ் இம்புட்டூன்னு எடுத்து சோப்பில் போட்டு போயிட்டார். இப்போ அந்த கட்சி தோழர்களை போன் அடிச்சு, ஏப்பா நீ இங்கே வந்துடு, எங்கே விஜய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர்ற, எல்லா நம்பருக்கும் போகிறார். யார்? ஆதவர்ஜுனா. திரும்ப ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஆனால் பெருசாக யாரும் இது வரைக்கும் விசிகாலேருந்து தவிக்க போகிறாங்களே, போலியோ முயற்சி நடக்குது. இப்போ நீங்கள் இப்போ பேசி முடிச்சிட்டிங்களா? விடுதலை சிறுத்தை இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இப்போ அத்தனை பேர் எங்கே போயிட்டான்? விசிகாடு போயிட்டான். விசிகா இவ்வளவு பெரிய தலித் வாக்கு வங்கிகளை இங்கே நிர்வாகி போகல, ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களை இப்போ எங்கே நிற்கிறான்? முழுக்க தாவேக்கால் நிற்கிறான். இதுக்கு முழு காரணமே ஆதவர்ஜுனா தான். ஒரு 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 கிளையில் எப்போவுமே 2 குரூப் இருக்கும். ஒரு கிளையில் 2 குரூப்பு, முன்னாள் கிளை செயலாளர், இந்நாள் கிளை செயலாளர். முன்னாள் கிளை செயலாளர் டேட்டா இங்கே இருக்கும், இந்நாள் கிளை செயலாளர் டேட்டா இருக்கும். இப்போது விசிகாவுக்கு பெரும் சேதாரமே இந்த டேட்டாவால் போனது தான். இப்போ திரும்ப ஏன் சிதம்பரத்துலேருந்து எங்கே போகிறாரு? காட்டுமன்னார் கோயிலுக்கு போகிறாரு. காரணம், கட்சி அத்தனையும் அடிமட்ட தொண்டர்கள் பூரா விஷல கையில் வச்சுருக்கான். இதுக்கான ஃபவுண்டேஷன் யார் போட்டது? ஆதவர்ஜுனா போட்டது. இப்படித்தான். அப்போது பிரசாந்த் கிஷோர், ஜெயலலிதாவும் கருணாநிதி 2 பேருமே வெளியே அனுப்பி வைத்து விட்டார்கள், 2 பேருமே சேர்த்துல. ஆனால் இப்போ இருக்கிற சபரீஷ் என்ன நினைக்கிறாரு? இந்த டேட்டாஸை பூரா எடுத்து ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டா ஜெயிச்சிடலாம். அவர் நம்புறது மார்க்ஸ் கொள்கையோ, பெரியார் கொள்கையோ, கருணாநிதி கொள்கையோ அல்ல, காந்தி கொள்கை. ஒவ்வொரு நோட்டிலையும் காந்தி இருக்காரா? இதைத்தான் அதிகமாக நம்புறார். இது தேர்தல் நடக்கிற முறை எப்படி நடக்குதுன்னு உங்களுடைய பார்வையை சொன்னீங்க. இப்போ சார் கட்சி வாரியாக எடுத்துக்கிட்டோன்னா அதிகமாக சோஷியல் மீடியாவில் பேசுகிறோன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு சீட் இல்லையா, இல்லை அவர் வேண்டான்னு சொல்கிறாரா? யாருடைய கால் இது? சரியான கேள்வி. அண்ணாமலை மட்டும் இல்லை, அசோத்தமன், அமர் பிரசாத் ரெட்டி, வினோஜ் போய் செல்வம், இப்படி ஒரு பெரிய பட்டியல். எஸ்ஜி சூர்யா. ஆமாம், எல்லாமே திட்டமிட்டு இவர்கள் தவிர்க்கப்பட்டார்கள். என்ன காரணம்னா, இப்போ பாஜக ஒரு 3 பெரிய அதிகார மையங்கள் இருக்குது. ஒருவர் கேடி ராகவன். கேடி ராகவன் நினைச்ச நேரத்தில் நிர்மலா சீதாராமனை சந்திக்க முடியும். காரணம், அவர் அவாள் இவாள். அப்போது அங்கே யாருக்கு முதல் மரியாதை? அவாள் இவாளுக்கு தான். 1. 2வது, நீங்கள் அவாள் இவாள் எப்போவுமே அரசியல் பண்ண மாட்டாங்க. எங்கே இருப்பாங்க? பிஹைண்ட் வுட்ஸ் தான். முன்னாடி யாரை நிறுத்துவாங்க? ஆதிக்க சாதியத்தை நிறுத்துவாங்க.
அப்போது மாநில தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை ஒரு கொங்கு வேளாளர், இப்போ இருக்கிற நயினார் நாகேந்திரன் முக்குளத்தூர். ஒரு வலிமையான ஒரு சமூகத்தை தான் நிறுத்துவாங்க. அப்போது இப்போ நிறுத்தின சமூகம் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த நயினார் நாகேந்திரன். இவர் என்ன நினைக்கிறாரு, கேடி ராகவன் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணாமலை நம்மளை அரசியலே இல்லாமல் 2-3 வருடம் நம்மளை பழிவாங்கியவரே அண்ணாமலை தான். கேடியுடைய வேட்டியில் இனத்தை வச்சார், கேமரா வச்சார். அதோடு அவர் அரசியலை விட்டு போய் அண்ணாமலை போனவரை தான் கமலாலயத்துக்கு வர்றார். அப்போது பார்த்துக்கிறேன் ஒன்று. நயினார் என்ன நினைக்கிறாரு, அண்ணாமலை உள்ளே வந்தால் நம்ம வெளியேற வேண்டியதான். அண்ணாமலை பதவியில் இருந்த காலத்தில் அத்தனை ஆதரவாளர்களை உருவாக்கியிருக்கார். தேடப்படுகிற குற்றவாளிகள் பூரா அங்கே தலைவராக இருக்கான். பக்கத்தில் டிஜிபி நின்றுருக்காரு. நான் போலீஸ் கேஸ் போட்டு தேடிட்டு இருக்கிறேன், பிரதமரை வர வச்சுருக்கேன். என்னடா நடக்குது பாஜகவில்? அப்புறம் அமித்ஷா வரவேற்கிறாரு. பக்கத்தில் டிஜிபி பார்க்குறாரு, இவனை தேடிட்டு இருக்கிற இங்கே இருக்கா அமித்ஷா பக்கத்தில் நிற்கிறான். என்னையா பண்ணுறது? யார் நினைக்கிறான்? டிஜிபி. அப்போது இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? இதெல்லாம் அண்ணாமலையுடைய ஆட்கள். இவர்களுடைய அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலைக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க டெல்லியில். கொடுத்த உடனேயுமே இப்போ பியூஷ் கோயல், விஷ்ணு ரெட்டி ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார். 2 பேர் அலுவலகத்தில் ஏதாவது வேலை முடிக்கணுமா, அமர் பிரசாத் ரெட்டி சொன்னீங்கன்னா ஒன்று முடிச்சு கொடுத்துருவார். அவர் கட்டிங்க கொடுத்தா சரி. இந்த வேலையை பார்த்து கொண்டு வந்தவர் யார்? அமர் பிரசாத் ரெட்டி. வேலை பதவி போட்ட உடனே நேரம் அமர் பிரசாத் ரெட்டி கூட்டிகிட்டு தான் மெட்ராஸ் வர்றார். ஏன்? நான் அரசியலை பார்த்துக்கிறேன், நீ வசூலை பார்த்துக்க. அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் வசூல் பண்ணாத மார்வாடிகளே கிடையாது. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை டெல்லியில்? என்ஃபோர்ஸ்மெண்ட் பிரச்சனையா, ஐடி பிரச்சனையா, என்ன பிரச்சனை? எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்படித்தான் அமர் பிரசாத் ரெட்டி சொன்னார். பிஜேபி அதிகாரத்துக்கு வர்றபோது நான் தலையில் ஜெயிச்சு நான் மந்திரி ஆயிடுவேன். யார் சொன்னது? அமர் பிரசாத் ரெட்டி. வினோஜ் பி செல்வா ரோகிணி ஹோட்டல் ஓனர், செக்டார் ஹோட்டல் ஓனரு. அவர் டி நகரில் நான் ஜெயிச்சு டி நகரில் நான் மந்திரி ஆயிடுவேன் அவர். இப்படி பல மந்திரிகள் இப்போ எந்திரிகளாகி அட்ரஸே காணும். இந்த கேடி ராகவன் ப்ளஸ் நயினார் நாகேந்திரன் 2 பேருக்கு யார் ஆசி? எடப்பாடி பழனிசாமி. 3 பேர் கூட்டணி. இந்த நபர்கள் வராமல் பார்த்து கொண்டார்கள். ஏன்? எடப்பாடிக்கு இவங்க உள்ளே வந்தால் எடப்பாடிக்கு பெரிய தலைவலி. இதுக்கு நடுவில் நம்ம கோவையை சேர்ந்த அர்ஜுன் சம்பத், எப்படியா நானும் சட்டசபையில் போகணும்யா, எனக்கும் ஆசையாக இருக்குது. யார்? பாஜக கோட்டாவில் அர்ஜுன் சம்பத்தும் போராடுகிறார். நான் எத்தனை நாள் தான் பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு பாஜக ஆதரவாக திமுகவுக்கு எதிராக நான் எத்தனை நாள் வெளியில் கத்திட்டு இருக்கிறது? சட்டசபைக்கு நான் வரணும், திமுகவை நான் எதிர்க்கணும். இப்படி அர்ஜுன் சம்பத்து கோட்டாவில் கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்த எடப்பாடி, ஓ இப்படி ஒரு திட்டம் இருக்கா? இந்த திட்டத்தை நான் பாஜக வைத்து முறியடிக்கிறேன். யாரை வச்சு? பாஜக யார் உள்ளே வரணும் வரக்கூடாது என்பதை பாஜக ஆட்களை வைத்தே பட்டியலை நான் முறியடிக்கிறேன்னு. நீங்கள் எடப்பாடியுடைய செல்லப்புள்ள தான் இப்போ நயினார், எடப்பாடியுடைய செல்லப்புள்ள. அப்போது எடப்பாடி இந்த நபர்கள் வராமல் பார்த்து கொண்டதில் இந்த மூவர் கூட்டணிக்கு பெரும் பங்கு உண்டு. இந்த மூவரால் தான் பாதிக்கப்பட்ட அண்ணாமலை நான் தேர்தல் முடிந்த பிறகு நான் வேறொரு வேலையை பார்த்துக்கிறேன். என்ன ஒரு சின்ன சந்தேகம் சார் நடுவில், திரு எடப்பாடி அவர்களுக்கும் திரு நயினார் அவர்களுக்கும் அதிமுக இருக்கும்போது நல்ல ரேப்போ இருந்துச்சா? ஏன்னா இப்போ சார், அதாவது நயினார் நாகேந்திரன் வர்றதுக்கு யார் காரணம்? அமித்ஷா சென்னை வந்த பொழுது முதல்ல நீங்கள் அண்ணாமலையை தூக்கிடணும், தூக்கிட்டு எனக்கு ரிலேட்டடாக நயினாரை போடணும். அப்போ தான் உங்களுக்கு சந்திப்புன்னு டிமாண்ட் வச்சார். அதற்கு பிறகு தான் அமித்ஷா எடப்பாடி சொல்லுகிற எதையுமே தவிர்க்கலை. ஏன்னா அவருக்கு புதிய எதிரி யார்? திமுகவை எதிர்ப்பதற்கு எடப்பாடியை தவிர நமக்கு வேறு இங்கே ஒரு ஆள் இல்லை.
அப்போது இவர் தான் சரியான நபர். எதை சொன்னாலும் கேட்குறேன், என்னை மட்டும் மாற்றிட சொல்லிடாத, அதை தவிர அமித்ஷாவை மாற்றன்னு சொல்லிடாதப்பா, நீ எதை வேணாலும் சொல்லு. அப்போது இதை இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று டிஜிபி மாற்றியாச்சு, உளவுத்துறை ஐஜி சேலம் கடை எல்லாம் மாற்றியாச்சு. இந்த பட்டியலை யார் கொடுத்துன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி யார் கொடுத்தது? அமித்ஷாட்ட. இவர்களை வச்சு நான் தேர்தல் நடத்த முடியாது. அத்தனை ஆட்களும் திமுக ஆட்கள். சரி, நான் பார்த்துக்கிறேன். இப்போ இதுதான் அரசியல். அப்போது எடப்பாடியுடைய சித்து விளையாட்டு புரியுதா? ஒரே கல்லில் ஒரு மாங்காய் தான் அடிக்க முடியும். ஆனால் எடப்பாடி ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்கிறார். இதெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த திட்டங்களெல்லாம் எவ்வளவு தூரம் வெற்றி பெறும், இந்த வியூகங்கள் தான் வெற்றி பெற்றது என்பதை பல கட்சியுடைய அரசியல் வரலாறு எப்போ மாறப்போகுது? தேர்தல் முடிவு வருகிற பொழுது பல மாற்றம் நடக்கும். திரும்ப ஏன் தப்பிச்சு எங்கே வந்திருக்கார்? டெல்லியில் இருந்தவர், சிதம்பரம் வந்தவர், இப்போ காட்டுமன்னார்கோவிலுக்கு வந்துட்டார். திமுக என்ன சொல்கிறான்? நீங்கள் காட்டுமன்னார்கோவிலுக்கு வர வேண்டாங்கிறான். ஏன்? மாநில அரசுக்கு வரக்கூடாது, நாங்கள் உங்கள் ஆளுகளை வச்சு நாங்கள் மாநில அரசியல் பண்ணிக்கிறோம். திமுக என்ன சொல்லுது? காட்டுமன்னார் கோயிலில் பானையை வரைங்கப்பா, பேர்லாம் எழுதாதீங்க. பேர் யாரை கேட்டு எழுதுறோம்? ஸ்டாலின் சொல்கிற பேர் எழுதணுமா? எப்படி? வேட்பாளர் பேர் தானே எழுதணும்னா? வேட்பாளர் திரும்பவே அல்ல. வேட்பாளர் காட்டுமன்னார் கோயிலில் திரும்பவே அல்ல. அதுதான் திமுக ட்விஸ்ட். திரும்ப சட்டசபைகள் வரக்கூடாது. திமுக ஆட்சி அமைந்தால் சனாதன எதிர்ப்பாளராக, சாதி எதிர்ப்பாளராக திரும்ப உள்ளே வந்தால் அது எங்களுக்கு பெரிய ஒரு வேல்முருகனை வச்சு அரசியல் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் வேல்முருகன் பெண்ணாகி போச்சு, எதிர்த்து வெளியே போயிட்டார். போய் திமுகவுக்கு விழுகிற வன்னியர் வாக்குகள், முஸ்லீம் வாக்குகள் அத்தனையும் மடமாத்துறார். தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு வாங்கினா திமுக தோற்று போமா? இப்போ திமுக வேல்முருகனை விட்டுட்டு இப்போ முழிக்குது. இப்போ அதே நிலைமை தான் எதிர்காலத்தில் திமுக விசிகாவை விட்டுவிட்டு முழிக்கக்கூடிய சூழல் உருவாகும். என்ன காரணங்க? காட்டுமன்னார் கோயிலில் பானை வரைகிறாங்க, போய் பாருங்க, விசாரிங்க உங்கள் நிருபர் விட்டு. பானைக்கு பேர் எழுதணும்ல, பேர் எழுதலை. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையன் சொல்கிறாரா, முதலமைச்சர் எழுத வேண்டான்ட்டார். வேட்பாளர் மாற்றப்படுகிறார், வேட்பாளர் மாற்றப்படுகிறார். திருமாவுடைய அண்ணன் மகன் இளமாருடைய பெயர் மாற்றப்படுகிறது. நான் பேரையும் சொல்லிடுறேன். இந்த இந்த அப்போது திமுக பல கட்சிக்குள்ளே பல வேலை செய்யுது. ஆளூர் ஷானவாஸ் நாகப்பட்டினம் வேண்டான்னு யார்கிட்ட போய் சொல்கிறாரு? ஸ்டாலின்ட்டு போய் சொல்கிறார். பிசிகாக்கு தலைவர் ஸ்டாலினா திருமாவா? எனக்கே தெரியலன்னு இவர் கேட்குறாரு. செந்தில் பாலாஜி அவர் திமுக கரவேட்டியை கட்டிட்டார். பனையூர் பாபு தாமோ அன்பரசனுக்கு சகாதரனாக மாறிட்டார். இவர்களுடைய கட்சியில் வீசிக்க. ஆனால் இவர்கள் கரைவேட்டி கட்டாத திமுகவை மாறிட்டாங்க. அதுதானே ஒரு கோபம். அப்போ இந்த விசிகாவுக்குள் பெரிய அரசியல் திமுக செய்திருக்கிறது. அது அந்த கோபம் தானே 3 பேர் சீட் கொடுக்கல. இப்படி பல வேட்பாளர்களுக்கு பின்னணியில் பல ரகசியங்கள். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கண்டிப்பாக சட்டசபைக்குள் வரக்கூடாதுன்னு பாஜகவும் விரும்புது, பாஜக கூட்டணியான அதிமுகவும் விரும்புது. அப்புறம் பாஜக தலைமை அவர் பேரை டிக் பண்ணுவாங்களா? அவர் ஓகே சார். இன்னும் ஒரு சில பேர் லிஸ்ட் நீங்களே கூட 2-3 பேர் சொன்னீங்க. அமர் பிரசாத் ரெட்டி, வினோஜ் பி செல்வா, அஸ்வத்தம்மா எல்லாம் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எல்லாம். சின்ன அண்ணாமலை, பெரிய அண்ணாமலை. இந்த முறை நான் வந்து விருப்ப மனு கொடுத்துருக்குறேன், கட்சியில் எனக்கு சீட்டு கொடுப்பாங்க நம்புகிறேன், மற்றது கட்சி எடுக்கிற முடிவுன்னு சொல்லி திரு எஸ்ஜி சூர்யா அவர்கள் சொன்னாங்க. அவருக்குமே கிடைக்கலையாண்ணா? இல்லைங்க, அதாங்க. அவரெல்லாம் கட்சி வெற்றி பெற்றால் நயினார் நாகேந்திரன் கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டார். யார் கட்டுப்பாட்டுக்கு போவார்? அண்ணாமலை கட்டுப்பாட்டுக்கு போயிடுவார். இது பாஜக ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்ட பிறகு தான் அவருடைய ஆளாக பார்க்குறாங்களா இவங்க எல்லாரும்? ஆமாம். நீங்கள் அண்ணாமலை இன்றைக்கி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறாரு. அண்ணாமலைக்காக அவங்க டெல்லியில் பேசுகிறாங்களே, அண்ணாமலையை மீண்டும் தலைவராக்குன்னு சொல்கிறாங்களே, போராடுறாங்களே. மோடி வருகிற போது அண்ணாமலை வாழ்க சத்தம் வருதா? அண்ணாமலை ஜி மோடிஜி வாழ்கிறவனை யாரும் சொல்கிறதில்ல.
அமித்ஷாஜி வாழ்ல சொல்கிறதில்ல. அங்கே என்னது தனி மனித துதி பாடலே கிடையாது. பாரத் மாதா கி ஜெய், ஓம் காளி ஜெய் காளி, இதுதான் அங்கே கோஷமே. ஓம் காளி வாழணும், ஜெய் காளி வாழணும், பாரதி மாதா வாழணும். மோடியோ அமித்ஷாவெல்லாம் அங்கே தனி மனித ஜால்ராவே அங்கே இருக்காது. ஆனால் அமித்ஷாவு மோடி வரும்போது அண்ணாமலைஜி வாழ்கிறான். யாரையா பாரதி மாதாஜிக்கு போட்டியாக அண்ணாமலைஜி ஆகிட்டார். ஓம் காளி ஜெய் காளி மாதிரி அண்ணாமலை காளி ஆகிட்டார். அவங்களே கொஞ்சம் யோசிப்பாங்களா? ஆமாம். அப்போது இதையெல்லாம் டெல்லி ரசிக்கலை. அதனுடைய விளைவு தான் அண்ணாமலை அன்கோ அத்தனை பேருக்கு சீட்டு. அப்படியே டெல்லியில் இன்னொரு இடத்துக்கு வாங்க. காங்கிரஸ் இங்கே வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜோதிமணி அவர்கள் வந்து அறியப்பட்ட ஒரு காங்கிரஸ். அதில் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுத்தது ஓகே, பட் நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லையே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க. யாரை குறிப்பிடுறாங்க? இல்லைங்க, காங்கிரஸே ஒரு முதலாளித்துவ கட்சி, பண்ணையார்கள் கட்சி, ஜமீன்தார்கள் கட்சி. இதை ஒழிச்சு தான் திமுக வந்தது இல்லையா? அப்போ மூப்பனார், வாண்டையார், இப்படி இப்போ பெரும் பெரும் நிலக்கிழார்கள் 1000 ஏக்கரா 500 ஏக்கரா வச்சுருக்கிற ஆட்களுடைய கட்சி இது. இதை எதிர்த்து தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதை எதிர்த்து தான் அதிமுக ஆட்சிக்கு வந்து இப்படி பல வரலாறு இருக்குது. இன்றைக்கி எல்லாம் மாறி மாறி கூட்டணி, எல்லாம் மாறி மாறி கூட்டணி ஆகி போச்சு. இப்போ அது என்னென்னா, இந்த வேட்பாளர் தேர்வு டெல்லிக்கு ராகுல்கிட்ட ஃபைனலுக்கு போகுது. ராகுலுக்கு ஃபைனல்கிட்ட போகும்போது போய் அந்த லிஸ்ட்டு செல்வ பெருந்தகை தான் அனுப்புகிறாரு. அந்த லிஸ்ட்டு கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் இன்னொரு லிஸ்ட்டு போகுது. அந்த லிஸ்ட்டுக்காக பணம் கொடுத்த ஒரு லிஸ்ட்டு, 2 கோடி 3 கோடின்னு லஞ்சம் இல்லை கையூட்டு கொடுத்த லிஸ்ட்டு. இதையும் பார்க்குறாரு, ரெண்டையும் கிழிச்சு வீசிடுறாரு. ஏடா, காங்கிரஸ் கட்சி என்ன தியாகம்! காந்தி, நேரு, இப்படி பட்டேல்னு பல பேரை தியாகம் பண்ணி வந்த கட்சி. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு காந்தியை மட்டும் நம்புறீங்களாடா? 2 கோடி 3 கோடின்னு காந்தி நோட்டை மட்டும் கொடுத்து சீட்டு வாங்குறானுங்க. அப்போது என்ன இருந்தாலும் காந்தி இருக்கார்ல சார்? ஆமாம், காந்தி இருக்கிறாரு. யார் காந்தி யார்கிட்ட போகிறாரு? பண்ணையாட்டு தான் போகிறாரு. பஞ்ச பராரிட்டு போகிறதே இல்லையே, உழைச்சிட்டே இருக்கான் அவன். அப்போது ராகுல் ரெண்டையும் கிழிச்சு வீசின பிறகு மறுபடியும் பட்டியல் 3 பேர் கொண்ட பட்டியலை தயார் செய்தா, ப. சிதம்பரம் ஒரு பட்டியல், செல்வ பெருந்தொகை ஒரு பட்டியல், இந்த 2 பட்டியல் போகுது. இதுக்கு நடுவில் இன்னொரு பட்டியல் அதுவும் போகுது. மாணிக் தாகூர், கேசி வேணுகோபால் பட்டியல் ஒன்று. இந்த பட்டியலை இறுதி செய்வதற்கு தான் ராகுலுக்கு நீண்ட நாள் எடுத்திருக்கு. செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கார்கே வழியாக அவர் ஒரு பட்டியல், ஏன்னா அவர் தான் மாநில தலைவர். பாசி ஒரு பட்டியல், இப்படி பல பட்டியல் போன பிறகு எந்த பட்டியலும் ஏற்றுக்கொள்ளாத ராகுல் அவர் இப்போ பழைய ஆட்கள் புது ஆட்கள் எல்லாம் கலந்து ஒரு பட்டியலை போடுறாரு. இன்னும் மேலூருக்கு பட்டியலே வரல. என்னடான்னு கேட்டால், மாணிக் தாகூருடைய மாமனார் அந்த பேர் அதான் அங்கே வேணுமா மதுரையில். போன விட தோற்று போயிட்டார். போனதுன்னு ஜெயிக்கலை. அப்போது அதற்காக மேலூர் மட்டும் ராகுல் காந்திகிட்ட விசாரணையில் இருக்குது. இந்த இறுதி பட்டியலில் தான் ஜோதிமணி ஒரு ட்வீட் போடுது, உழைச்சவனுக்கெல்லாம் சீட்டு இல்லையா, மாணிக்க தாகூர் மாமனார் தகுதி இருந்தால் சீட்டா, இதை கேட்குது. திருவாடானையில் 3 தலைமுறை எம்எல்ஏ. இப்போ கருமாணிக்க எம்எல்ஏ, இதுக்கு முந்தைய எதிர்க்கட்சி தலைவர் ராமசாமி அவங்க அப்பா அவர் எம்எல்ஏ, அதற்கு முன்பு அவங்க தாத்தா கரியமாணிக்க எம்எல்ஏ, அதுக்கு முன்னாடி ஒன்று ஜனநாயக வெள்ளைக்காரங்க ஆட்சியில் இருந்தது. இல்லைன்னா அப்போவும் அவங்க எம்எல்ஏ ஆகிருப்பார். உங்களால் அவ்வளோதான் ட்ரேஸ் பண்ணி போக முடிஞ்சோ? அவ்வளோதான். வெள்ளைக்காரன் காலத்தில் யாருன்னா அவங்க பூட்டா எம்எல்ஏ. ஆனால் மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த தொகுதி மக்கள் தானே. இல்லைங்க, அதுதான் நீங்கள் தப்பு. அதாவது நீங்கள் சர்வே எடுங்க, இந்த தொகுதியில் யாருங்க எம்பின்னு கேளுங்க. ஓட்டு போட்ட பல பேருக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. காந்தியே தெரியுங்க, 2000 கொடுத்தாங்க ஓட்டு போட்டேன். ஜெகத்ரட்சகனுடைய மக்கள் சேவைக்காக ஓட்டு போடுறான். ஜெகத்ரட்சகன் வந்தால் 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். இப்போ லால்குடியில் ஒரு பெரிய ஸ்டார் வேட்பாளர் தெரியுமா உங்களுக்கு? லீமா ரோஸ், ஆதவர்ஜனுடைய மாமியார். அந்த அம்மா நீங்கள் அந்த லால்குடி பூரா அதாவது லால்குடி இப்போ நீங்கள் இருக்கிற முறை ஓட்டை கேன்சல் பண்ணால் லால்குடிக்கு போயிடுவான். 3 தடவை பணம் கொடுக்குதான். முதல் தடவை ரவுண்டு முடிஞ்சிச்சு, 2வது தடவை இன்னொரு அடுத்த வாரம் ஒரு பேமெண்ட் தான்.
சரி இப்போ மாற்றலாமா சார் அப்ளை பண்ணி? ஆமாம், அதான் அடுத்து ஒரு ஒரு ஓட்டு கேட்டு போச்சா, ஒரு குழந்தை போய் ஒரு 7-8 வயசு குழந்தை போய் சொல்லிச்சு, அம்மா எங்கள் வீட்டில் பிரிட்ஜ் இல்லைம்மா, எல்லா வீட்லேயும் பிரிட்ஜ் இருக்குது, ஒன்றே வாங்கி கொடு. சென்னையில் நிற்க மாட்டாங்களே. அதான் ரொம்ப பேர் கவலை அப்படி தான் இருக்குது. அப்போது லீமா ரோஸ் ஆதவ அர்ஜுனுடைய மாமியார் மார்ட்டினுடைய மனைவி 5 லட்சம் கோடி அந்த அம்மாவுக்கு சொத்து. மக்கள் சேவை, எடப்பாடிக்கு 100 கோடி, வேலுமணிக்கு 50 கோடி, 5 தொகுதி செலவு அந்த அம்மா தான். எப்படி ஸ்டார் வேட்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கல, சீட்டு கொடுக்கல, கட்சி தலைமையோ கட்சி தொண்டனோ யாராவது கேட்குறாங்களா? அதே போல் திருவிக நகரில் ஸ்டார் வேட்பாளர் புட்குடி ஆம்ஸ்டாங், அந்த அம்மா கணவர் சேர்த்து வைத்த பல 1000 கோடி ரூபா சொத்து எல்லாம் ஏமாத்துறான். இதெல்லாம் எப்படி மீட்டெடுக்குன்னு பார்த்தது. நேராக சேகர் பாபுட்ட போய் பேச்சு பேரம், நீங்கள் கட்சியில் சேர்ந்துங்க பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா அந்த அம்மா நேராக துர்கா மாட்ட போயிடும். அப்புறம் கேட்டை பூட்டிடுவானுங்க. யாருக்கு? சேகர் பாபுக்கு கேட்டை பூட்டிடுவாங்க. அதனால் சேகர் பாபு பார்த்தாரு, கேட்டை நமக்கு பூட்டுற முந்தைய அம்மா இங்கே வழி இல்லைம்மான்ட்டார். அந்த அம்மா பார்த்தது, நேராக வேலுமணியை பார்த்தது. வேலுமணியை பார்த்து தங்கமணி வீரமணி மணியோடு போச்சு. எடப்பாடி கேட்டை திறந்துட்டார். கேட்டை திறந்த பிறகு எந்த தொகுதிமா வேணும்? உங்கள் 234 எழுதுங்க, உங்களுக்கு எது வேணும் எடுத்துங்க. திருவாடான, ஐயோ அது வேண்டாம், லால்குடி, சரி போ. அந்த அம்மா அதான் என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மா எடப்பாடி போய் பார்த்து மாலை போட்டு கட்சியில் சேர்ந்துருச்சு, வேட்புமனு தாக்கல் பண்ணிடுச்சு. பச்சைமுத்து கட்சியில் இன்னும் ரிசைனே பண்ணலை. பச்சைமுத்து கட்சியில் மறந்துட்டாங்க. அவங்களாம் யாருங்க கேட்குறது? 1000-500 வச்சுருந்தா எல்லா பேரும் கேட்பான். சார் என்ன சார் கூட்டணி சங்கடமாக இருக்காதா? நல்ல பின்ன பிரச்சனை இல்லை. அவன் அங்கே 1 கோடி தொண்டன் இருக்கிறான் பச்சைமுத்துக்கிட்ட. பெரிய கலாட்டா கலவரம் சோடா பாட்டில் இல்லை 41 பேர் விஜய் கட்சியில் ஒரு 10 லட்சம் பேர் பச்சைமுத்து வரும்போது ஒரு 50,000 பேர் கூடுனான் நசுங்கி. இப்போ ஒருத்தருமே காணும். என்னடா டேய், உங்களுக்கு 3 விட பணம் கொடுத்துட்டா வாங்கடா பின்னாடி, இந்த மாதிரி ஆள் பச்சைமுத்து. அதனால் அந்த அம்மா நேராக எடப்பாடி கட்சி சேர்ந்துருச்சு. சேர்ந்தவரை யாரோ ஒரு எடப்பாடி சொல்லியிருக்கான், அந்த அம்மா என்ன மக்கள் ஐஜேகே அங்கே இருக்குது. சரிப்பா நம்ம ரிசைன் பண்ணிமா, முதல் ரிசைன்மெண்ட்டுக்கு கட்சியில் சேருமா, வேட்பு மனு. அப்புறம் போய் அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் மாலை போட்டு, அதாவது எப்படி வேட்பு மனு முதல்ல தாக்கல் பண்ணி, அதாவது விருப்ப மனு வாங்கியாச்சு, விருப்ப மனு வாங்கிட்டு கட்சியில் சேருது. புதுசாக இருக்குல்ல இந்த கூத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விஜய் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் கடன் கொடுத்த மாதிரி, பொண்டாட்டி புள்ள அப்பா ஆத்தாக்கெல்லாம் கடன் கொடுத்த மாதிரி. அடா பாவிகளா, இந்த ஜனநாயகம் எவ்வளவு காமெடியாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அப்போ இப்போ திருவிக நகரில் பொற்குடி வேட்பாளர், ஸ்டார் வேட்பாளர் தான் அந்த அம்மா, எம்எல்ஏ தான், அதில் மாற்றமே இல்லை. லீமா ரோஸ் அப்போ சட்டசபைக்குள்ளே விஜய் வர்றாரு. இப்போ விஜய் 2 தொகுதியில் ஒரு தொகுதியில் ரிசைன் பண்ணிட்டாருன்னா அந்த தொகுதியில் போட்டியிடுவதாக சட்டசபை எதிர்பார்த்து காத்திருக்கு. வந்தால் 234 உறுப்பினர்களும் அம்மா வந்துருச்சா, என்னடா நடக்க போகுது? எல்லாருடைய கவனம் எங்கே இருக்கும்? வாசப்படியை நோக்கி தான் இருக்கும். இப்படி இந்த சட்டசபை நடக்க போகிற கூத்து. இதில் அண்ணன் திருமா சிங்கமாக கரிசிப்பார். அவர் உள்ளே வரக்கூடாதுன்னு பானையை வரைஞ்சி பேர் வேண்டாங்கிறாங்க. இது ஸ்டாலின் நினைக்கிறாரு, திரும்ப உள்ளே வரக்கூடாது அவர் நினைக்கிறாரு. இப்படி பல அரசியல் மாற்றங்கள். இறுதியாக சார் நம்ம தவேக்கால ஒய்பிஎம் பாலாஜி அவர்கள் அவருமே நம்பினார், நிறைய இப்போ விளம்பரங்கள் எல்லாமே பண்ணாங்க, பட் சீட்டு கிடைக்கல. என்ன காரணம் சார்? இல்லை அவரால் தொகுதிக்கு 5 கோடி ரூபா பட்ஜெட் செலவு செய்ய முடியுமான்னு அது போன்ற வேட்பாளர்களை மட்டுமே தேர்வு செய்கிறார் தவேக்காலையா? தவேக்கால. அதாவது திமுக ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்க போகிறாங்க. 2 லட்சம் ஓட்டுக்கு 40 கோடி கொடுக்க போகிறாங்க. அப்போ அதற்கு இணையான நபர்களை தான் எடப்பாடி நிறுத்துறார். லீமா ரோஸு, ஆம்ஸ்டாங் பொற்குடி, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, மணி நிறைய அப்போ இதெல்லாம் இது போன்ற வேட்பாளர் திமுகவுக்கு ஃபைட் கொடுக்கணும். திமுகவுக்கு ஃபைட் கொடுக்கணும். இதே மாதிரி ஆட்களை தான் நிறுத்துகிறாங்க. அதே மாதிரி ஆட்கள் தான் தாவேக்காலையும் எதிர்பார்க்குறாங்க. அப்போது அதற்கு தகுதி இல்லைன்னா அவங்களுக்கு சீட்டு இல்லை. ஆனால் அவர் கட்சிக்காக ஒர்க் பண்ணார் அண்டு அவங்களுடைய பஸ்ஸஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணாங்க. அவங்க ரீசெண்டாக அந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவரும். இல்லை பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த
பணம், அதாவது பொருளாதார சம்பந்தமான டிஸ்பியூட் எங்கேயோ இடிக்குது. அதுதான், வேறு எந்த தகுதியும் இல்லை. ஒன்று புஷிக்கு அவர் கொடுக்காம இருந்திருக்கணும், இல்லைன்னா இப்போ புஷி ஆதவரிச்சோன்னா செங்கோட்டையை 3 பேர் இப்போ நெருங்கிய கூட்டாளிகள் ஆகிட்டாங்க. நெருங்கிய கூட்டாளிகள், கிளாஸ்மேட். எந்த கிளாஸ்னு கேட்கக்கூடாது. 3 கிளாஸ் இருந்ததுன்னா அது நான் குடிக்கிற தண்ணியை சொல்ல தப்பால் நினச்சக்கூடாது. இதில் வந்து எல்லாம் ஒன்றாயிருவாங்க, இதில் எல்லாம் ஒன்றாகி விடுவார்கள். அதனால் 3 பேரில் யாராவது ஒருவர் சரியில்லை, 3 பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. 3 பேரும் நம்ம 3 பேர் 3 கோஷ்டியாக இருந்தோம்னா எதிரி உள்ளே வந்துடுவான். அதனால் புஷி, ஆதவ், செங்ஸ் 3 பேரும் பல கான்ட்ராக்டர்கள் எல்லாம் இப்போ எங்கே இருக்கான்? தாவேக்கால. படித்துறை முருகன், திருநெல்வேலி கேண்டிடேட் தாவேக்கால. படித்துறை முருகன், ஆர்எஸ் முருகன் எங்கே வேட்பாளர் திருநெல்வேலியில். காங்கயத்தில் மணி கவுண்டர்னு ஒரு பெரிய 80 வயசு, அது கண்டிப்பாக இடைத்தேர்தல் வராது. ஆமாம், அப்போ அவர் அங்கே வேட்பாளர். அவர் யாருன்னா செங்கோட்டையனுடைய உறவினர், ஒரு ரோடு கான்ட்ராக்டர், ஹைவேஸு பிடபிள்யூ கான்ட்ராக்டர். இப்படி 10 பேர் விஜய் கட்சியில் செங்கோட்டையன் கூட விட்டுருக்கார். எல்லாருமே 1000 கோடி ரூபா சொத்து மதிப்பு உள்ளவர்கள். அப்போது திமுக மட்டும் கான்ட்ராக்டர் நிறுத்தலை. இன்றைக்கி ராஜா, தாம்பரம் ராஜா ஒரு நாளைக்கு 1 லட்சம் மூட்டை சிமெண்ட் விற்கிறவர். இப்படி பெரும் பெரும் தொழிலதிபர்களால் தான் இந்த தேர்தலை சந்திக்க முடியும். திமுக நிறுத்தின அதே அளவு வலிமையான வேட்பாளர்கள் தான் அதிமுகவும் களமிறக்கியிருக்கு. அதே போல் வலிமையான வேட்பாளர்கள் தான் தாவேகாவிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இது போன்ற நபர்கள் இந்த 3 பேர் வளையத்துக்குள் வராததனுடைய விளைவு தான் அவருக்கு வாய்ப்பு இல்லை. இந்த லிஸ்ட்டை அப்படியே பேசிட்டே போகலாம், நிறைய பேர் இருக்காங்க. பட் அது வந்து சுருக்கமாக ஒரு சில நோட்டபிள் பர்சனாலிட்டிஸை பற்றி உங்களுடைய கருத்தை சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional couriers. Reach us to reach them.